கலியுகத்தில் மாம்சத்தை அவாய்ட் பண்றது நல்லது சொல்லிட்டு சௌனகர் சதானீக்கனுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. இது விஷ்ணு தர்மத்துல பாருங்க, யார் யாரெல்லாம் இந்த மாம்சம் உண்ணாமைங்கிறத கடைபிடித்தார்கள். திருவள்ளுவர் புலால் உண்ணாமைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா திருக்குறள்ல. அந்த வகையில இது வரைக்கும் நம்ம சாஸ்திரத்துல இந்த மாம்சத்தை யாரெல்லாம் தவிர்த்தார்கள்னு ஒரு லிஸ்ட். யார் யாருன்னா மனு, மனுஸ்மிருதி அருளிய மனு, ஸ்வேத மகாராஜா, இக்ஷ்வாக்கு மகாராஜா, பிருகு முனிவர், நள சக்கரவர்த்தி, ராமபிரான், திலீபன், ரகு மகாராஜா, பௌரவன், கார்கியர், ஜனக மகாராஜா, அம்பரீஷன், நகுஷன், காதி, புருகுத்சர், குரு, புரு, மாந்தாதா, சகர சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி, கைகேயோட அப்பா அஸ்வபதி, சஞ்சயன், பீஷ்மர், பாண்டு, துஷ்யந்தன், இத்தனை பேரும் மாம்சம் உண்ணாமைங்கிறத கடைபிடித்து சிறந்து விளக்கி இருக்கிறார்கள். ஆகையினால இதை கடைபிடின்னு சொன்னார். இது பாயிண்ட் நம்பர் 7. இப்போ ஃபைனல் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 8. அப்போ இந்த கலியுகத்துல நாம பகவானுடைய திருநாமங்களை பாட போறோம். 1. 2, விக்கிரக வடிவில் பெருமாள் இருக்கார், அவரை நம் தொழிலை கொண்டே நாம் ஆராதிக்க போகிறோம். 3, சத் சங்கத்துல அடியார்களோடு சேர்ந்து இருக்க போகிறோம். 4வது, நற்குணங்களை வளர்த்துக் கொள்கிறோம். 5வதாக பெண்களும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா. 6வதாக தீயவர்கள்டேந்து விலகி நிற்கிறோம். 7வதாக மாம்சத்தை விலகி வைக்கிறோம். 8வது விஷயம், இந்த கலியுகத்துல நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஆச்சாரியனை அடிபணிவது. இதுதான் விஷ்ணு தர்மத்துல ஃபைனல் அத்தியாயம். கலியுகத்துல நம்மளை காப்பாற்றணும்னா ஒருத்தராலதான் முடியும், அவர் ஆச்சாரியன். விஷ்ணு தர்மம் சொல்றது, கிருத்தயுகம் இருக்கே, கிருத்தயுகம்னா தர்மம் செழிப்பா இருந்ததாம். கிருத்தயுகத்துல விற்கிறது வாங்குறதுங்கிற பேச்சே கிடையாதான். எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைச்சிடுமா. தனியா ஒருத்தர் விற்கணும், ஒருத்தர் வாங்கணும், பணம் கொடுத்து வாங்கணும், அந்த தேவையே இல்லையா. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்லோகம் சச்சரித்திர ரக்ஷையில சுவாமி தேசிகன் கோட் பண்ணியிருக்கார். பிராமணாக க்ஷத்ரியா வைசியாக சூத்ராஷ்ட கிருத லக்ஷணாக, எல்லா குலத்தை சேர்ந்தவர்களும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு சங்க சக்கர முத்திரையோடு இருப்பாளாம் கிருத்தயுகத்துல. அத்தனை பேரும் பஞ்சசம்ஸ்காரத்தோடு இருப்பது கிருத்தயுகம். இப்படி கிருத்தயுகம் இருக்கிறதுனால பார்க்கடல்ல இருக்க பெருமாள் இருக்காரு இல்லையா, பெருமாள் எத்தனையோ இடத்துல எழுந்தருளி இருக்கார். கிருத்தயுகத்துல எல்லாரும் வெள்ள மனசோட இருக்கா. அவளை ஈர்க்கணும்னு பார்க்கடல் பெருமாளும் வெண்மை நிறத்துல எழுந்தருளி இருப்பாராம். ஏன்னா இவாள்லாம் வெள்ள மனசோட இருக்கா இல்லையா, அவளை அட்ராக்ட் பண்ணணும்னா அவளுக்கு பிடிச்ச கலர்ல இருக்கணும். அதனால வெண்மை நிறத்தில் எழுந்தருளி இருப்பாராம். அடுத்து மெல்ல மெல்ல திரேதாயுகம் வருது. திரேதாயுகம் வந்துட்டா முக்கால் தர்மம் ஆயிடும். முக்கால் தர்மமா 3/4. அதனால என்ன ஆகுதுன்னா மக்கள் மனசுல கொஞ்சம் ரஜோகுணம் எல்லாம் லேசா மேலோங்க தொடங்குறது. ரஜோகுணத்தின் நிறம் சிவப்பு. அதனால பார்க்கடல் பெருமாள் என்ன பண்ணிடுறாராம், தானும் கொஞ்சம் சிவப்பு நிறத்துக்கு மாறி அவர்களை ஈர்க்கலான்னு பாக்குறாராம்.